டு லக்ஷ்மி தமிழ். இன்றைக்கி வந்து முறுக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான அளவு வந்து 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க, இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து கடலை 200 கிராம் எடுத்துக்கோங்க, பொட்டுக்கடலை 200 கிராம், ஓமம் 25 கிராம், டால்டா 50 கிராம், உப்பு, எள்ளு கொஞ்சம் கருப்பு எள்ளு இருந்ததுன்னா கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். எல்லாம் உப்பு கொஞ்சம் அளவாக கலந்து எல்லாம் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி மாதிரி எடுக்கக்கூடாது. எல்லாம் அந்த கடலை மாவு வந்து நீங்கள் கடலை போட்டு லேசாக சூடு பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி சளிச்சிட்டு நீங்கள் கலந்து உப்பு எல்லாம் ஓமம் எள்ளு எல்லாமே கலந்து வச்சுக்கணும். கலந்தோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்த்திங்களா, கலந்தாச்சு. இந்த மாதிரி கலந்து வச்சுக்கணும். கலந்துட்டு இந்த மாதிரி குழலில் வந்து இந்த முறுக்கு குழலில் வந்து இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துகிட்டு போட்டோம்னா இந்த மாதிரி முறுக்கு செஞ்சு தயாராக இருக்குது. பார்த்திங்களா, முறுக்கு எவ்வளோ நல்லா இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் வந்து காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகா வந்து அரைச்சி அதில் கலந்துக்கலாம். காரம் தேவையில்லைங்கிற போது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் மிளகா போடாமல் எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். மிளகா போட்டு அரைச்சோம்னா நல்லா காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி அளவெல்லாம் கரெக்டாக போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கடலெண்ணெய் ஊற்றி நீங்கள் சுட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயிலை விட நீங்கள் கடலெண்ணெய் போட்டு சுட்டு இந்த தை பொங்கலுக்கு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.